ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கடந்த அதிமுக திமுக ஆட்சிகளில் மருத்துவத்துறையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தமிழக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் டாக்டர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பணி நிரந்தரம், பணியிட மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 5 லட்சம் முதல் பல லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டது. மேலும் மருந்து, மாத்திரை கொள்முதல், உபகரணங்கள் வாங்குவதிலும் கமிஷன் பெறப்பட்டது. அதிமுக திமுக ஆட்சிகளில் இதுபோன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகம் எழுந்தன. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக திமுக ஆட்சியில் மருத்துவத்துறையில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். இல்லையில் அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் தவேகாவில் இணைந்து விட்டார். இதனால் திமுக ஆட்சியில் நடந்த மருத்துவத்துறை ஊழல் குற்றச்சாட்டை விசாரித்தால் அது அதிமுக ஆட்சி வரை நீளும் என்பதால் அவ்விசாரணையை தவேக அரசு கிடப்பில் போட்டுள்ளது. இதுகுறித்து அரசு டாக்டர்கள் கூறியதாவது: மருத்துவத்துறையில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி தருவது, குட்கா விற்பனையை சட்டவிரோதமாக அனுமதிப்பது என கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன. இவற்றை எவ்வித பாரபட்சமின்றி அரசு விசாரணை நடத்தினால் பலர் சிக்க வாய்ப்புள்ளது. ஆரம்பத்தில் தவேக அரசு மருத்துவத்துறையில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வரும் என எதிர்பார்த்தோம். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் தவேகாவில் இணைந்துவிட்டார். அதேபோல் திமுகவில் மருத்துவத்துறை செயலராக இருந்தவர் தற்பொழுது முக்கிய பதவியில் உள்ளார். எனவே அதிமுக திமுக என 2 ஆட்சி காலத்திலும் நடந்த மருத்துவத்துறை முறைகேடுகளை விசாரிக்க முடியாத நிலையில் தவேக அரசு உள்ளது என்றார்.